கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என்ன ஒரு நாங்கள் காலையில் அதிகாலையில் எழும்பி செபிக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து, இந்த வார்த்தை மூலமாக பேச எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு ஏவலாக இருந்து கொண்டு 2-3 நாளாக இந்த ஆவல் எனக்கு ஏவி கொண்டு இருந்ததுனால நான் இந்த வீடியோவை நான் அப்ளை பண்ணுறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை நம்ம மூலமாக ஜெபிக்கிற பிள்ளைகள் மூலமாக தேவன் ஆண்டவர் ஏவலை கொடுத்து பேச தேவன் பலப்படுத்துகிறார். ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. என்ன காரியம்னு சொன்னால், லூக்கா 19:1 ஆண்டவர் சகையை குறித்து எனக்கு ஒரு வார்த்தையை எனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதாவது ஏகப்பட்ட ஜனங்கள் வாரவட்டிகளை வாங்கிக்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டு ஒளியவும், அதே போல் வாரவட்டி சரி, மாச வட்டி சரி, லோனு சரி, இப்படி நிறைய மக்கள்கள் அதுக்கு அடிமையாகி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம அந்த மாதிரி நம்ம அடிமையாக இருக்கிறோம்? ஏன் எதுக்காக நம்ம வட்டி வாங்குறோம்? எதுக்காக கடன் வாங்குறோம்? எதுக்காக லோன் வாங்குறோம்? அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமானால் கர்த்தர் ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்குள்ள இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதா சூழ்நிலையா இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் இப்படியேப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம வார வட்டியோ லோனோ இல்லை நம்ம மாச வெட்டியோ இந்த மாதிரி வாங்கி நம்ம அவங்களுக்கு பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன். கர்த்தர் நம்மளோட இருந்தாருன்னா நமக்கு எந்த ஒரு பயங்களும் சரி, யாருக்கிட்டையும் நம்ம கையேந்தி இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் விட மாட்டார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இப்படியேப்பட்ட காரியங்களை நம்ம தவிர்க்கணும் என்றால் நம்ம சகையோ என்ன மனிதன் பாருங்க, லூக்கா 1:2 வாசிக்கும் போது ஆயக்காரவரும் தலைவனுமாகி ஐஸ்வர்யமானுக்குமாய் இருந்த சகையோ என்னப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஏகப்பட்ட வட்டிகளை கொடுத்து அவனுக்கிட்ட நிறைய அவன் பெரிய ஐஸ்வர்யா, ஏகப்பட்ட வட்டிகளை கொடுத்து எல்லாருக்குமே கொடுத்து, ஆனால் அவன் வட்டி கொடுக்குறது தெரிஞ்சவனா மக்கள் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டத்துக்கு அவங்களோட சூழ்நிலைக்காக போய் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அநியாய வட்டிக்கும் அவன் கொடுக்குறான். அநியாய வட்டியை கொடுக்கும்போது நம்மளோட சூழ்நிலைக்கு தக்கிறமே அவங்க போய் வாங்குறாங்க. ஆனாலும் ஒரு சில நேரம் அவனை கொடுக்க முடியாமல் போனேன்னா அந்த சகையை என்ன செய்யறான், அவங்கள திட்டி வாங்க தெரியுது கொடுக்க தெரியாதா, நீ வட்டி தள்ளலாம், அந்த வட்டிக்கு வட்டி போடுவேன், வட்டிக்கு குட்டிக்கு போடுவேன், அப்படி அந்த குட்டிக்கு வட்டி தள்ளலாம், அந்த வட்டிக்கு ஒரு வட்டி போடுவேன். இப்படியா மனிதர்கள் எல்லாரிடத்துலையும் போய் முரண்டு வாதம் பிடித்து திமிர்வாதனா நடந்து எல்லாத்தையும் அபகரித்து அவங்க கொடுத்த பணங்களுக்கு அதிகமாக அவன் வாங்கி அவன் ஒவ்வொரு முறையும் அந்த பணங்களை சேர்த்து என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடு முழுவதும் ஓட்ட பொந்துக்களால் அந்த வீடுகள் முழுவதும் கொண்டு போய் அந்த பணத்துக்குள்ள வச்சு பணத்தை சேகரிக்கிறான். அப்படியேப்பட்ட அந்த சகைக்குள்ளே இப்படி நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணும்போது அந்த லோனுகள் வட்டிகள் வாங்கினவருங்க, வட்டி மாத லோனுகள் வாங்கினவருங்க, அந்த வட்டி வாங்கினவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவன் மாசமாக போவான், இவன் எதுக்கு இப்படி வட்டி வாங்குறான், இவன் அநியாயத்தை ஒரு வட்டியை வாங்குறான், இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி இவனை நிறைய பேர் அப்படி திட்டும் போது அந்த திட்டம் இவனுக்கு அது சாபமாய் மாறுது. ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதேனால இவனுக்கு இவனுக்கு அந்த பணமும் ஐஸ்வர்யம் தான் கண்ணுக்குள்ள தெரியுது ஒழிய, மக்கள் நம்மளை அனாவசியமா நம்ம வட்டி வாங்குறமே, அனாவசியமா நம்ம கொடுத்து அனாவசிய வட்டிகள் நம்ம வாங்கி வச்சிருக்கோமே, அவங்க பாவமே அப்படின்னு சொல்லி அந்த இறக்கம் அவனுக்குள்ள வரவே இல்லை. இருந்தாலும் அவன் ஐஸ்வர்யா அந்த இதயத்துக்குள்ள இரக்கம் இருக்காது. அவன் ஐஸ்வர்யவான் அவன் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இருக்கிறான், ஆனால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் ஐஸ்வர்யவான். அவனுக்குள்ள தேவ பக்தி இருக்காது, தேவ பயம் இருக்காது, தேவ வசனம் இருக்காது, ஜெபம் இருக்காது, தேவன் அறியாமல் இருப்பாங்க. அப்படியே அறிந்தாலும் இவ்வளவு ஐஸ்வர்யனை விட்டு நம்ம எப்படி வர்றது, இது கடினமே அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஐஸ்வர்யனை வச்சு நம்ம எப்படி அதுக்குள்ள போகிறது, எல்லாத்தையும் விட்டு போகிறது அப்படின்னு கூட யோசிப்பான். இதுதான் ஐஸ்வர்யவான்களோட குணங்கள். ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பாரு, அப்போ நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை நான் தருவேன், அந்த ஐஸ்வர்யமே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மாறும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில சகையோ என்ன செய்யறாருன்னா, இந்த மாதிரி அவனுக்கு எவ்வளவு சாப்பாடு, அவனுக்குள்ள மீன் மட்டன் சிக்கன் நிறைய நிறைஞ்சு போய் இருக்கும் சாப்பாடு, ஆனால் அவனால சாப்பிட முடியாது, ஏன்னா தூங்க முடியாது, ஏன்னா அவனுக்கு நிம்மதி போயிடுச்சு, தூக்கம் போயிடுச்சு, நிறைய பணம் அங்கங்க இருக்கு, எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்களே, யாரா அடிச்சு தூக்கி
நம்மளை அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்களோ இப்படியாப்பட்டதுன்னு அவனுக்கு பயம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவன் நிம்மதியை இழந்தான், தூக்கத்தை இழந்தான், பசியின்மை போயிட்டு அவனுக்கு மைண்ட் அவனுக்குள்ள இல்லை. இப்படியாப்பட்ட நேரத்தில் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த வழியாக இயேசு வருகிறதை அவர் அறிகிறார். ஆமென். அந்த இயேசு வருகிறதை அறிஞ்சு அவன் சிந்தையில் அவனுக்குள்ள வந்து இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ள சவுண்டு போட்டு வரும்போது இயேசுன்னு சொல்றாங்களே, யார் அந்த இயேசு, அவர் எப்படியாப்பட்டவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நாம அவருக்கு பார்ப்பான்னு சொல்லி அவன் அந்த இயேசுவை அவன் மனசுக்குள்ள ஏற்றுக்கொண்டு இயேசுவை பார்க்கறக்காக அந்த இயேசு எப்படியாப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அவன் வேகமாக ஓடி போறான். ஆமென். அவன் குள்ளனா இருக்கிறனால அதுக்குள்ள வேகமாக ஓடி போய் என்ன செய்யறான், அவனால் எட்டி பார்க்க முடியல. சனத்தூக்கள் அவர்களை நிறைஞ்சு அப்படி இருக்கிறாங்க. குள்ளனா இருந்தாலும் அவனை பார்க்க முடியாதனால அவங்க சனங்களை அவன்கிட்ட வார வெட்டி வாங்கினவங்க, லோன் வாங்கின எல்லாமே அதுலேருந்து அவனை பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. இவன் என்ன சொன்னான், அதையும் மேற்படுத்தாம கவலைப்படுறான். இயேசு எப்படியாவது நான் பார்க்கணும், இயேசுவை நான் எப்படியாவது கண்டடையணும், இயேசு எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அதில் இருக்கிற கர்வாமலை ஒரு மரத்துக்கு மேலே அவரால் ஏற முடியாது, அங்கிகள் எல்லாம் கிழிக்கிது. இருந்தாலும் அவர் என்ன செய்றாரு, என்ன செய்றாரு, மேலே ஏறி போய் என்ன செய்றாரு, அப்படியே இயேசுவை பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள அந்த இயேசு என்ன செய்றாரு, சகையவை நினைச்சு பார்த்து, சகையவே நான் பார்த்து, சகையவே இறங்கி வா, இன்னைக்கு உன்னோட வீட்டில் நான் தங்க போறேன்னு சொல்றான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், அத்தனை கூட்டத்துக்குள்ளையும் ஆண்டவர் ஒருத்தரையும் கூட பேர் சொல்லி அழைக்கல. ஆனால் கர்த்தரை தேடி எல்லாரும் வந்தார்கள். ஆனாலும் ஒரு மனம் இல்லை, முறுமுறுப்பாய் அவங்க இதயம் இருந்ததுனால கர்த்தர் அதை அறிந்து யாராவது தன்னை கூப்பிடுகிறார்களோ, தன்னை வாஞ்சிக்க தேடுகிறார்களோ என்று சொல்லி ஏசப்பா என்ன செய்கிறாரு, அந்த எண்ணங்களை அறியும் போது சகையுவின் இதயத்திலேயே இயேசு இருக்கிறதை அறிந்து ஏசப்பா அவரை, சகையவே இறங்கி வா, இன்னைக்கு உன்னோட வீட்டில் நான் தங்க போறேன் என்று சொல்றார். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அந்த இதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். நம்ம இதயத்துக்குள்ள வந்து ஆண்டவரை தேடுவோமானால், ஆண்டவரை நினைப்போமானால் கர்த்தர் நம்மளோடு வந்து இருப்பார். கர்த்தர் நம்ம இருக்கும்போது நம்ம வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நம்மளும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். கர்த்தர் இதைத்தான் சொல்றாரு. அதோட இருக்கிறவங்கள இருந்து சகவி என்ன சொல்ற, வேகமா இறங்கி ஓடி வந்து என்ன செய்யறாரு, வாங்கன்னு சொல்லி இயேசுப்பாவை கையை பிடிச்சி கூப்பிடும் போது எல்லாரும் சொல்றாங்க, இந்த பாவியான மனுஷன் இவர் வீட்டுக்கு எதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது முறுமுறுக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்றாரு, அவங்க பேசுற ஒவ்வொன்றையும் காதுல வாங்காமல் பெருசுபடுத்தாமல் சகைய வீட்டுக்குள்ளே அவர் போகிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அந்த வீட்டுல ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றார். இன்னைக்கு உன்னோட வீட்டுல ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. ஆமென். கர்த்தர் நம்ம வீட்டுல கால் எடுத்து வச்சார். கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குன்னு தெரியுமா? அதை நம்ம அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். ஆமென். கர்த்தரை ருசித்து பாருங்கள் சொல்றாரு கர்த்தர். ஆமென். அது மாத்திரம் சகையும் என்ன செய்றார், ஆண்டவர் வந்தான் அவளை சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் விதவிதமாக மீன், மட்டன், சிக்கன் விதவிதமாக செஞ்சு வச்சு என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும்போது ஆண்டவர் அன்னைக்கு ஃபுல்லாக ஆண்டவர் என்ன செய்கிறார், சகையோடு இருந்து சகையைக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார், சகையை என்ன சொல்கிறாரு, நீ வந்து நல்லவனா இரு, நீ நல்ல மனிதருக்கு நல்லதே செய், நல்லதை எதிர்பாரு, நல்லதை செஞ்சாதான் நல்லது கிடைக்கும் இப்படின்னு சொல்லி சகையுக்கு சத்தியத்தை போதிக்கும் போது, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சகைக்கு சத்தியத்தை போதிக்கும் போது சகையு கண்ணால் அவன் கண்கலந்து கண்ணீர் வந்து மனம் திரும்பி கர்த்தர் பாதத்தில் சரணமடைகிறான். ஆமென். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம இப்படியாப்பட்ட யாராவது அநியாய வட்டியை கொடுத்துருந்து வட்டிக்கு மேலே வட்டிக்கு வாங்கி நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்களோட பணத்தில் நம்ம வாழ்வோம். ஆனால் கர்த்தர் பிள்ளைகளே, கிறிஸ்துவமார்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, அது கடைசரி நீடிக்காது, கடைசரி நிரந்தரம் இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அது வந்து நம்மளையும் பாதிக்கும். அந்த சாபம் நமக்கும் வரும், நம்ம பிள்ளைகள் சன்னதிகளுக்கும் போகும் அந்த சாபம். நம்ம கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அந்த சாபம் நம்ம எப்படி நம்ம ஒருத்தருக்கு வார வட்டியை மாச வட்டியோ வட்டிக்கு மேலே வட்டி அநியாய வட்டி வாங்கும்போது நம்ம குழந்தைகள் நம்ம பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். அதே போல் அவர் நம்ம எதை நம்ம வழிகாட்டுறோமோ அதே தான் நம்ம பிள்ளைகளும் வழி நடத்துவார்கள். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. இப்படியா இருக்கும்போது சகை சொல்றாரு, ஆண்டவரே, அநியாயத்துக்கு நான் வாங்கியிருந்தால் நான் திரும்ப 4 மடங்கா நான் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து என்ன வாங்குறவங்க எல்லாத்தையும் 4 மடங்கா தூக்கி கொடுக்குறாரு. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போது உன்
வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். அதே போல நம்ம அநியாய வட்டி கொடுக்காதபடி, வட்டி கொடுத்தாலுமே நம்ம அநியாய வட்டி கொடுக்காதபடி நியாயமான ஒரு வித்துக்கு நம்ம காசு தான், நம்ம பணம் தான் இருந்தாலும் நம்ம அநியாயத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அது பாவம். கர்த்தர் பார்க்குறாருன்ற நமக்கு ஒரு பயம் வேணும். கர்த்தர் பார்க்குறாருன்ற நமக்கு ஒரு மைண்டில் ஒரு சிந்தனை ஓடணும். கர்த்தர் பார்க்குறாருன்னு சொல்லி நமக்கு ஒரு இதயத்தில் ஒரு பயம் வேணும். அப்படி இருக்கும்போது நமக்கு அப்படி அநியாயத்துக்கு வட்டி வாங்கவோ கொடுக்கவோ மனசு வராது. ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உன்னிடத்தில் கேட்கிறத ஒன்றை குடுன்னு சொல்றாரு. உன்னிடத்தில் 2 அங்கி இருந்தா ஒரு அங்கியை குடுன்னு சொல்றாரு. உன் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர் ஏசப்பா. ஆமே. நம்ம செய்யற கையில சுத்தம் இருந்தால் அந்த சுத்தமுள்ள அந்த கையில வர சம்பளத்தை நமக்கு ஆசீர்வதிப்பார். அனாவசியமா ஒரு செலவு வராது. அனாவசியமான வாங்க விட மாட்டார். ஆமே. இதான் நம்மளோட ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர். நம்மளை மனம் திரும்புதல் தான் சொல்றாரு. நம்மளை நல்ல வழிக்கு நடத்துற நம்ம தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம திரும்பும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படும். நம்ம குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளை சுற்றி நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த ஒரு வழியிலையும் நம்ம போக கால் விட மாட்டாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் கர்த்தர் சொல்வார். ஆமேன். அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமேன். ஆலோசனை சொல்லுவார், வழியில நடத்துவார். இதை செய் இது செய்யாது என்று சொல்லுவார். பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம கர்த்தரோட பைபிள் வாசிக்கும் கர்த்தர் நம்ம கூட பேசுறவரா இருக்காரு. நம்ம செபிக்கும் போது நம்ம கர்த்தரோட பேசுறோம். ஆமென். இதுதான் நம்மளோட ஜெப வாழ்க்கைன்னு சொல்றது நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்மையும் பயமும் இருந்தோமானால் கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருந்தால் கர்த்தர் நமக்கு உண்மையா இருந்து நம்மளே குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவரா இருப்பார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இதே நமக்கு வட்டிக்கு கொடுக்குறீங்களா, வார வட்டிக்கு கொடுக்குறீங்களா, மாச வட்டிக்கு கொடுக்குறீங்களா, அநியாயத்துக்கு வட்டி வாங்குறீங்களா, அநியாய வட்டிக்கு வட்டி போட்டு வட்டி வாங்குறீங்களா? பிரியமானவர்கள் அப்படி செய்யாதீங்க. கர்த்தர் பார்க்கிறார். நம்ம கடைசி காலத்துல நிற்கிறோம். நம்ம உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்ம பிள்ளைகளை நம்மளே சன்னதியில் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இப்பெல்லாம் வந்து முதலாம் கர்த்தர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அதிசயம் செஞ்சு இப்போ அதுக்கு மேல அதிசயம் செய்கிறார். கர்த்தர் வந்து அதிசயத்துக்கு மேல அதிசயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நிறைய ரட்சிப்பு வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் கடைசி காலத்துல எல்லாம் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. குறுகிய காலம் கொஞ்ச காலத்துக்குள்ள நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாதிரி வட்டிகள் அநியாயத்துக்கு கொடுக்காதீங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் அநியாயத்தை வட்டி கொடுக்காதீங்க. உங்களுக்கு பணம் இருந்தால் கொடுத்து உதவுங்கள். அன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டால் கொடுத்து உதவுங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வார்த்தையை நான் உங்களோட ஏன் இடப்படுறேன்னா, எனக்கு இந்த 2 நாள் அந்த வார்த்தையை கொடுத்து அந்த பேசிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு அவர் தான் உங்களோட பேசுகிறார். நான் அல்ல, கர்த்தர் பேசுகிறார். ஆமென். வட்டிகளுக்கு மாச வட்டிகளுக்கு எதுக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் அது பாவம், அது சாபம். அடுத்தவங்க சாபங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம குடும்பம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அடுத்தவங்க விட்ட சாபங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா நம்ம சன்னதிகள் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆமென். அடுத்தவங்க சாபம் நமக்குள்ள வந்து நமக்குள்ள சாபம் அப்படியே சன்னதியா வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம சன்னதிகள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருக்கு பயந்து நம்ம கர்த்தருக்கு வழியில நடக்கும்போது அநியாய வட்டி வாங்காம கொடுக்காம நம்ம இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளோட இருந்து பெரிய அதிசயங்களை செய்வார். என்னை கொண்டு நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். இதே போல. ஆமென். கர்த்தருக்கு நம்ம பிரியமா இருக்கும்போது பிரியமா நடக்கும்போது கர்த்தர் இந்த மாதிரி காரியங்களை கொண்டு நம்மளை கொண்டு தேசத்துக்குள்ள கொண்டு வெளிச்சத்துக்குள்ள நடத்த செய்வார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். இந்த மாதிரி காரியங்களை தேவன் ஒவ்வொருத்தருக்கும் தேசப்பா நாங்கள் செபிக்கிறோம். வார வட்டிகள் மாச வட்டிகள் கொடுக்குற ஒவ்வொரு சகோதரிகள் இதயத்தில் நீங்கள் பேசுங்க. அவங்க மனம் திரும்பணும். ஆண்டவரே மனம் திரும்புதல் கொடுத்து தேவன் அவங்களை ஆசீர்வதிங்க. தகப்படைய கர்த்தரை கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென்.